நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஆமென் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், என்னை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒரு நாளும் விலகிடா. கையை தட்டி ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் பழைய ஏற்பாட்டு காலவங்க விசுவாசிகளுக்கு கூடவே இருந்தார். ஸ்தோத்திரம். இப்ப நமக்குள்ள இருக்கிறோம். ஆமே. அப்ப ஏன் விலக போறார் அவர்? அதிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துவார் என்று சொன்னால் நம்ம ஆவிக்குரியவர்கள். ஸ்தோத்திரம். அதனால கடைசியா பாடணும், என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவில். எதற்காக? மகிமையிலே சேர்ப்பதற்காக. அதுக்கு முன்னாடி மறுரூபமாக்கணும் நம்மள. ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கி தான் மகிமையில சேர்ப்பார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலுக்காக தான் சபை இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு சபைக்கு வருகிறோம். அதனால சபையில நீங்க மறுரூபமாகலைன்னா ஆண்டவர் வரும்போது நீங்கள் மறுரூபமாக முடியாது. மறுரூபம்னா என்னதுங்க? ஸ்தோத்திரம். மறுரூபம்னா என்னதுங்க? வேற ரூபம் மாறுறது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் விசுவாசிகள் ஆலயத்துக்கு வருவார்கள். ஸ்தோத்திரம். பலிகளை செலுத்துவார்கள், காணிக்கை செலுத்துவார்கள். ஸ்தோத்திரம். அப்படியே போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு மாற்றமும் அவங்க வாழ்க்கையில் இருக்காது. ஸ்தோத்திரம். அவங்க சபைக்கு வருவாங்க, எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். பலி செலுத்துவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திரும்பி போகும்போது ஒரு மாற்றமும் இல்லாமல், உணர்வு இல்லாமல் வந்த வண்ணமாகவே போவாங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒரு முறை, அடுத்த வருஷம் வரும்போது பாவத்தெல்லாம் திருப்பி செஞ்சுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க? பாவத்துக்காக. ஸ்தோத்திரம். இவங்க செஞ்ச பாவத்துக்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டிட்டு, ஸ்தோத்திரம், பலி செலுத்திட்டு, காணிக்கை செலுத்திட்டு, ஸ்தோத்திரம், அவங்க மறுபடியும் போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால பக்தர்கள் அப்படி தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம சபைக்கு வரோம், ஸ்தோத்திரம், காணிக்கை கொடுக்குறோம், பாட்டு பாடுறோம். ஆனால் இங்கேருந்து போகும்போது மாற்றம் இருக்குதான்னு தெரியல. ஸ்தோத்திரம். சபை என்பது மறுரூபப்படுத்துகிற இடம். ஸ்தோத்திரம். இங்கேருந்து போகும்போது மாறி தான் போகணும். ஒருவன் இயேசுவிடத்துல வந்தான்னா அவன் மாறாம போனதே இல்லை. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். யார் இயேசு இடத்துல வந்தாங்களோ அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் மாறி தான் போனான். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம மாறவே மாட்டோம். எப்படின்னு தெரியல. ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறோம், அதுலயும் ஒழுங்கினோம். ஸ்தோத்திரம். ஆனா இங்க போகும்போது வந்த வண்ணமாகவே அதே லேட்டா வர்றது கண்டினியூ ஆகினே இருக்குது. ஒரு மாற்றம் கூட வர்றதே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஒழுங்கா உண்மையா தேவனுடைய சமூகத்துல அவரை ஆராதிப்பதற்கு கடந்து வாங்க. இங்கிருந்து போகிற போது நான் ஒரு மாற்றத்தோடு செல்ல விரும்புகிறேன் என்று நீங்க ஒரு பிரக்தினையோட, ஒரு பொருத்தனையோட தொடர்ந்து அவரை ஆராதிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை மறுரூபப்படுத்துவார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உங்க எண்ணம் அவர் மேலேயே இருக்கணும். ஸ்தோத்திர. சபையில வந்து உட்காந்தீங்கன்னு வேற எதனா நினைச்சுன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செயல் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் முகத்தை தான் பார்க்குறேன், ஆனால் ஆண்டவர் என் உள்ள என்ன இருக்குது என்பதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தையோடு இருக்கணும். அதனால் இங்கேருந்து போகும்போது ஒரு மாற்றத்தோடு கடந்து போகணும். ஏன்னா இது பரலோகத்தின்
மாடல் இது. ஸ்தோத்திரம். பரலோகம் நம்ம போகிறதுக்காக ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. ஸ்தோத்திரம். அதனால மாற்றத்தோடு கடந்து போக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் அவரை ஆராதிக்கும்படியாக அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி பாடப்போகிறோம். இப்போ நம்ம பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் முடிய போகிற ஒன்று. ஆமென். எப்போ முடியுமா? அதி சீக்கிரத்தில். ஸ்தோத்திரம். 182வது பாடல். ரொம்ப சீக்கிரத்தில் இயேசு வர வரைக்கும் தான் இந்த உபத்திரம், பாடுகள், போராட்டம், பிரச்சனை. பாடுங்க, கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம், சபைக்கு வந்தால் மாறி போங்கலாம் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். இயேசு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஆமென். இது உங்களுக்கு உபத்திரமாகுது இல்லை? ஸ்தோத்திரம். அதெல்லாம் சீக்கிரத்தில் நீங்கிட போகுது. ஆமென். ஆண்டவர் வர போகிறார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக ஸ்தோத்திரம் கையை தட்டி அந்த அருமையான பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 182வது பாடல். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. புரியுதா? உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து. ஆமென் ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில். ஆமென் ஆமென். லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு பாக்கியம் நமக்கு. நொறுக்கப்பட்டால் இல்லை, நெருக்கப்பட்டால். பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து லோரி, சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. ஆமென் ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து. ஆமென் ஆமென் ஆமென்.
glory போவதில்லை, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென் ஆமென் ஆமென். இந்த லேசான உபத்திரவம் கடைசி சரணம் முக்கியமானது. மகிமையின் தேவர் ஆவிதாமே மன்னான நமக்குள். ஆமென். மகிமையின் தேவர் ஆமென் வாழுகின்றார், சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. glory அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சோர்ந்து பாடுங்க. சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து glory சோர்ந்து போவதில்லை. ஆமென். எத்தனை பேர் சோர்ந்து போகாம இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். முதல் சரணம் கடைசி சரணம் ரொம்ப அற்புதமா எழுதிது. இது எப்போ எழுதப்பட்ட பாட்டு தெரியுமா? ஸ்தோத்திரம். 2015-16 எழுதப்பட்ட பாட்டு. ஸ்தோத்திரம். அப்பவே அவர் ஸ்தோத்திரம் அவருடைய ஸ்டேட்டஸை புரிஞ்சு எழுதுகிறார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். அதான் சொன்னேன், சபைக்கு வந்தா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதிதாக்கப்படுதல், மறுரூபம் எல்லாம் ஒண்ணுதான். மாறிக்கினே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்துல வரணும். விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ஸ்தோத்திரம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். உள்ள இருக்கிறாருன்ற விசுவாசமே நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம். உள்ள அவர் இருக்கிறாருன்னா அவரை அவமதிக்கும்படி நடக்கவே மாட்டோம். ஸ்தோத்திரம். நமக்குள்ள அவர் இருக்கிறாருன்றது நமக்கு விசுவாசம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். இருந்தா நம்மடி நடப்போமா? ஸ்தோத்திரம். ஒரு பாசு சொன்னார். ஸ்தோத்திரம். ஏய்யா இப்படி கத்தி கூப்பாடு போட்டு கிடக்குற? ஸ்தோத்திரம். இயேசுநாதரே வந்து பிரசங்கம் பண்ணாலும் இந்த ஜனங்க இப்படிதான் இருக்கும். உண்மைதானே அது? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுநாதரே வந்து சொன்னாலும், அப்போ இயேசுநாதர் வந்து பிரசங்கம் பண்ண காலத்துல ஒரு ஜனங்களும் ஸ்தோத்திரம் கேட்கவே இல்லை, ஏத்துக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற ஆவி அப்படிப்பட்டது. ஸ்தோத்திரம். அது கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய கூடாமல் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிஞ்சுங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்லை. உங்களுக்குள்ள மகிமையின் தேவ ஆவி மண்ணான எனக்குள்ளே வாழுகிறார். ஸ்தோத்திரம். அதனால அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள வாழறாருன்னா நீங்க சிந்திக்கிற, நினைக்கிற, பேசுகிற எல்லாம் தெரியும் அவருக்கு. அவரை அவமதிக்கும்படி நடக்காதீங்க. அவருடைய சிலுவை பாடு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஸ்தோத்திரம். புரியுதா? வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் தேவையில்லை. உங்களுக்குள்ள ஆண்டவரை வைத்துக்கொண்டு அவர் அவமானப்படும்படியாய், அவர் வேதனைப்படும்படியாய் வாழக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஸ்தோத்திரம். நாம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுப்போம். அதுல ஸ்தோத்திரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். முக்கியமான விஷயம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஏங்க அவர் மரிச்சு பாதாளத்துக்கு போனார்? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்றதுக்கு. ஸ்தோத்திரம். நீங்க விடுதலை ஆகிக்கிறீங்களா? சிலுவையை நம்புறீங்களா? சிலுவையில் அவர் செத்தாரு, பாதாளத்துக்கு போனார், நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். எதுக்காக? ஜீவகாலம் எல்லாம், வாழ்கிற காலம் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன வாட்டுது?
மரண பயங்க. மரண பயம் ஆட்டுறதுனால தான் ஓடி என்ன பண்றீங்க, மெடிக்கல்ல மாத்திரையை போட்டு முழுங்கி முழுங்கி முழுங்கி. ஸ்தோத்திரம். எப்படியாவது வாழணும், எப்படியாவது வாழணும். ஸ்தோத்திரம். மரண பயம் இதை போக்கும்படி தான் இயேசு சிலுவையில மரித்தார். ஆமே, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அதை விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் அந்த மரணத்துக்கு ஒரு வேல்யூ தரணுமா தரக்கூடாதா? ஸ்தோத்திரம். தர்றீங்களா? நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எழுந்து இருப்போம். எத்தனை பேருக்குள்ள மரண பயம் என்ன இருக்குது? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்துட்டாரு. ஆமே, உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு மரணம் கிடையாது. அவர் விசுவாசிகளுக்கு மரணம் கிடையாது. ஏன் அவர் மரித்தார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்கு உள்ளானவர்களை, மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுதலை பண்ணும்படிதான் அவர் மரித்தார். இன்னும் நம்ம விடுதலை ஆகாம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் விடுதலை ஆகாம இருக்கிறங்க. ஸ்தோத்திரம். அவரை அன்றி ஒரு அணு ஆசையாது, அவரை அன்றி நம்முடைய ஜீவன் போகாது. நம்புங்க. நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து பலி செலுத்தி நம்மை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் உங்க மேல வச்சு தானே செஞ்சிருப்பாரு. அந்த நோக்கம் நிறைவேறாது எப்படிங்க உங்களுக்கு சாவு வரும்? செத்துருவீங்களா நீங்க? ஸ்தோத்திரம். அந்த நோக்கம் நிறைவேறாம ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலிருந்து எடுக்கவே மாட்டார். அதனால எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்குது? ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிதான் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். சபையே, எத்தனை பேருக்குள்ள மரண பயம்? ஸ்தோத்திரம். மாத்திரை எல்லாம் போய் தூக்கி செவிட்டு அடிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். மரணம் உங்களுக்கு வராதுங்க, மரணம் வராது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மரணம் வராது. ஸ்தோத்திரம். உங்களை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றாமல், உங்களை கொண்டு ஏதோ செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றாமல் இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் உங்களை எடுக்கவே மாட்டார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அதற்காக தான் உங்களை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவரை அசிங்கப்படுத்தாம, ஆண்டவரை துக்கப்படுத்தாம, ஆண்டவரை வேதனைப்படுத்தாம, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சந்தோஷப்படும்படியா நீங்க எப்படிலாம் அவரை ஆராதிக்க முடியுமோ அப்படிலாம் ஆராதிக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாருங்க. நீங்க ஆக்டிங் பண்றது எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்கிறாங்கன்னு தெரியும். ஸ்தோத்திரம். அதனால கண்ணை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். அப்பதான் அவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் வரல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சத்தமா சொல்றான் அப்படின்னா, மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு வெளியே ஓடிடும் சத்தமா நம்ம துதிக்கும் போது. அதனாலதான் ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களுக்கு அளவுக்கு அதிகமாய் நேசத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறவரே, நாங்களும் அதற்கு பதிலாக உம்மை அன்று அளவுக்கு அதிகமாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே அன்பு செலுத்துகிறோம். எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களே எழுப்பி துதிக்கணும், நல்லா துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த மகத்துவங்களை நினைத்து பாருங்கள். உங்களால துதிக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் ஆராதனைக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஆனா அவர் நம்மை சபைக்குள்ள இந்த ஆராதனைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரே. இப்படிதான் நிப்பீங்களா? ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி குதிச்சு, ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 அவர் செய்திருக்கிற மகத்துவங்களுக்கு போதுமா இது?
ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு இவ்வளவுதானா உங்களுக்கு நன்றி உள்ளம். ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதாது 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 போதாது. ஒவ்வொருவரும் நீங்க எழும்பி துதிக்கணுங்க. உங்களை யார் நடத்தணும்? உங்களுக்குள்ளே ஆவி இருக்குது. ஸ்தோத்திரம். அது சொல்லலையா? துதின்னு சொல்லலையா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். சொல்லுங்க. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயப்படாத பாடுங்க. பயமில்லையே, பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? கேளுங்க, நீங்க கேளுங்க. மரண பயத்தில் இருக்கிறவங்க. ஆமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து சாகா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சொல்லுங்க. சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார். பாடுங்க. என்ன வியாதி இருந்தாலும் பாடுங்க. இப்ப எல்லாம் வெளியே போட்ட இயேசுவின் நாமத்துல. பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு. நல்ல கையை தட்டி பாடுனீங்கன்னா உங்களுக்கு சுகர்லாம் குறைஞ்சிடும், பிபிலாம் குறைஞ்சிடும். நல்ல கையை தட்டி. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை தரித்து கொள்ளோ. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமல் தரித்து கொள்ளோ. சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை தரித்து கொள்ளோ. உங்களை பார்த்தா சொல்றாரு. சாவுக்குரிய ஊழல் ஒரு நாள் சாவாமை தரித்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு உனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை உனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு உனக்குள். எவ்வளவு சந்தோஷமா பாடணும் தெரியுமா? இத சாகா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு. ஆமென். பயமில்லையே. சந்தோஷமா சந்தோஷமா பயப்படாம பாடுங்க. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்.
தேசத்தை சுதந்தரிப்போம். பயத்தை கொண்டு வருகிற சாத்தானே இயேசுவின் நாமத்துல துதியினால மீதிங்க பார்க்கலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாடும் விலகிறார். நம் இயேசு ஆமென் ஆமென். விலகிறார் அதிசயமானவர் தருகிறார். சபையே அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். தருவ வல்லவர் வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவரை பார்த்து ஒரு பயத்தோடு ஆமென் சத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாத்தானை மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல நல்ல ரீவாலாபா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை பேர் நல்லா வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு செய்த மகத்துவமான கிரியைகளுக்காய் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரமப்பா. துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். என்னை ரட்சித்தவரே, புறஜாதியா இருந்த எனக்கு ஆண்டவரே உங்களுடைய மந்தையில சேர்த்தீங்களப்பா, பரலோக வாழ்வை கொடுத்தீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி வாயை விரிவாய் திறந்து ரீவா லாபா அந்நிய பாஷை வரங்கள் பெற்ற அந்நிய பாஷை பேசி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க சாத்தான் மிதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளரக்கூடிய கிருபை வருது. நல்லா துதி சபையே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாட்டு பாடும் போது சேர்ந்து போறது நல்லதுங்க. அதை விட நீங்க பெற்ற நன்மைகளுக்கு நீங்க தனியா நன்றி செலுத்துவது நல்லதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் செய்த மகத்துவங்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவரே இதை செஞ்சீங்களப்பா நன்றி சொல்லுங்களேன். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகத்துவமானவரே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் சம்மானிக்காதீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனா நானும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை உயர்த்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை புகழுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. சொல்லுங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. வலது கரத்தை உயர்த்தி எல்லா நாமத்திலோ நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலோ
நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தர். சொல்லுங்க ரெண்டு கரத்தையும் உயர்த்தி. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தர். மறுபடியும் பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, நீர் ஒருவரே பரிசுத்தர். சொல்லுங்க. எல்லா மகிமைக்கும் பாத்திர, நீர் ஒருவரே பரிசுத்தர். மறுபடியும் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். என்ன சத்தமா? பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, நீர் ஒருவரே பரிசுத்தர். சத்தமா? எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர, நீர் ஒருவரே மேலானவர், மேலானவர் நீர் மேலானவர். எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். சொல்லுங்க. மேலானவர் நீர் மேலானவர். எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர் நல்லவர். உன்னத நீர் உயர்ந்தவர். சொல்லுங்க. நல்லவர் நீர் நல்லவர். உன்னத நீர் உயர்ந்தவர். இப்போ பரிசுத்த நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த நீர் ஒருவரே. ரொம்ப ஸ்தோத்திர விரிவா திறந்தாதான் உங்களை நிரப்புவேன்னு வசனம் சொல்லுது. ஸ்தோத்திர சத்தமா வாயை திறந்து பரிசுத்த நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே. சத்தமா 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 பரிசுத்த. ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைத்தவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். எத்தனை பேர் மறக்காம ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். ஒரு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோ
மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லா வாயும் சொல்லட்டுமே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே என் உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி அசைத்து ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமே. எத்தனை கையை தட்டி அப்பாவை ஹல்லேலூயா 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 நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மகிமை உமக்கு, மாட்சிமை உமக்கு, துதி உமக்கு, புகழ் உமக்கு. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக. அவருடைய வாயினால் ஸ்தோத்திரம், அவருடைய நாவினால் நான் புகழப்பட்டேன், அவருடைய வாயினால் நான் ஸ்தோத்தரிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக யார் உண்மையாய் அவரை புகழ்ந்தார்களோ, யார் உண்மையாய் அவரை ஸ்தோத்தரித்தார்களோ அவர்களுக்கு ஆராதனையின் வேலையிலேயே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குதா பாருங்க, நன்மை கிடைச்சிருக்குதா பாருங்க. அப்படியே மழங்கால் படிடுவோம். தொடர்ந்து தேவன் கிருபை கொடுத்து இந்த நாளில் தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறான். நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ஒழுங்கீனமான எந்த காரியத்துக்கும் அவர் வேதனைப்படுவார், ஒழுங்கான காரியத்துக்கு தான் ஸ்தோத்திரம் அவர் சந்தோஷப்படுவார். சகலம நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று 1 Corinthians 12 கடைசி வசனம் சொல்லும். நேர்மழங்கால் படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மட்டும் எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய வருகைக்கு அன்றைய ஸ்தோத்திரம் முன்பதாக நாங்கள் இந்த பூமியிலேயே மறுரூபமாக்கப்படுவதற்கு வேண்டிய வேலையை செய்வதற்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா. சத்துரு எங்களை ஏமாற்றி விடுகிறான், எங்களை வஞ்சித்து அவன் வழியில நடத்தி கொண்டிருக்கிறான். அதுல இருந்து நாங்கள் சீக்கிரம் வெளியே வந்து ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் உடைய வருகையை எதிர்நோக்க ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா.